இன்னொரு பயணத்தை அவர் பிளான் பண்ணியிருந்தார். தமிழ்நாடு முழுக்க கிராமம் கிராமமா ஒரு பயணத்தை அவர் முடிவு பண்ணி வச்சிருந்தார். அண்ணாமலை உருவாக்குன அந்த பாஜக தலைமையில ஒரு அணினி வரும்போது தான் பாஜக வளரும். இங்க இருந்த எல்லாருமே திராவிடியா பாஜக காரங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரியா முதல் ஆளா இருந்தது குருமூர்த்தி. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக அண்ணாமலை அவர்களே தமிழக பாஜகவின் தலைவராக மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட போது பெரும்பாலும் பேசப்பட்டு வந்தது. அதன் பிறகாக அண்ணாமலை அவருக்கு தேசிய பொறுப்பு கொடுக்க போறாங்க, ஜிஎஸ் பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்க போறாங்க, இந்த மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ அதற்கான சூழ்நிலை வந்திருக்கிறதா? அவர் மீண்டும் மாநில தலைவராக பொறுப்பேற்பாரா? அதற்கான தேவை வந்திருக்கிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேவை வந்திருக்கு, தேவையில்லாம இல்லை. பாஜகவை இப்போ விஜயே முதலமைச்சராக இப்போ உட்கார்ந்துருக்காருன்னா அது அவரு போட்ட ரோட்ல இவர் பயணம் பண்ணி தான் வந்திருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. அவர் தான் யார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் முதல்ல திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணதே அவர் தான். டேரிங்கா எதிர்த்ததே அதுதான். அது ஒரு ரவுடி கட்சி. அது ஆளுங்கட்சியா வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும், என்ன வேணாலும் மிரட்டும், எல்லாத்தையும் உருட்டும், எல்லாத்தையும் கைது பண்ண, என்ன வேணாலும் பண்ணும், என்ன வேணாலும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு தைரியமா இறங்கி அடிச்சவர் அவர் தான். அவரை பார்த்து தான் நிறைய பேர் சோசியல் மீடியாக்களையும் சரி, இந்த யூடியூப் சேனல்களையும் சரி, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் வெளிப்படையா சில கருத்துக்களே பேச ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பாஜகவுக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக நிர்வாகிகளுக்கே தைரியம் வந்தது. எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் துணிஞ்சு அரசியல் பண்ண வெளியே வந்தாங்க. கேஸ் வந்தாலும் அண்ணாமலை இருக்காரு பார்த்துக்கிடுவாருங்கிற ஒரு தைரியத்தை அது கொடுத்துச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படிதான் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போதுதான் அது ஒரு களத்தை உருவாக்கிச்சு. திமுகவினால அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு போச்சுது. நிறைய பேரை கைது பண்ணியிருந்தாலும் கூட என்ன மாதிரி நிறைய பேர், உங்களை மாதிரி நிறைய பேர் கைதுக்கு அப்பாற்பட்டு நம்மளும் பேசிட்டு தான் இருந்தோம். முக்கியமா நம்மளுடைய பங்களிப்பு கொஞ்சம் கூட தான். இதுல ஆக்ரோஷமா பேசினதுல நம்ம பல பேருக்கு நம்ம ஒரு உந்து சக்தியா இருந்தங்கிறது ஒரு சின்ன அளவுக்கு உண்மையும் கூடாது. நம்ம அண்ணாமலைக்கு முன்னாடி இதான் பேசிட்டு இருந்தோம். அதனால நான் அவர் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிட்டோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம நாரத மீடியால இதை பல வீடியோக்களை எடுத்து பார்த்தா முழுக்க நான் ரொம்ப போல்டாவே நம்ம திமுக எதிர்த்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சா, வந்த பிறகு பேசணும். ஆளுங்கட்சியா 2021 ஸ்டாலின் முதலமைச்சரை பதவியேற்ற பிறகு அவரை விமர்சனம் பண்ண பலர் நடுக்குனாங்க, அப்படியே பம்முனாங்க. ஏன்னா பின்னாடி நடவடிக்கை எடுப்பாங்க, இந்த இது ரவுடி கும்பல், இவனு என்னத்தையா பண்ணிவிடுவோம், இப்படி எல்லாம் கூட சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பெருசா நடக்கல, அந்த டைம்ல நடக்கல. அதுக்கு பிறகு கைது நடவடிக்கை எல்லாம் பண்ணினாங்க, அது வேற. ஆனா அப்பவும் நம்ம இதுல கரெக்டா தான், நீ என்ன வேணாலும் பண்ணு, கைது பண்ணியா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த நோக்கத்துல அந்த முடிவோட தான் நம்மளுடைய பயணம் இருந்துச்சு. அப்படிதான் பேசிட்டு வந்தோம். அல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இப்படி ஒரு இதை உருவாக்கி இது மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்து மக்களும் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சது அண்ணாமலை மூலமாக தான். அண்ணாமலை அரசியலுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்கான், ஒரு நேர்மையான ஆள் வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி புள்ளி ஒருங்கன்னா பட்டு உடைக்கிறாரு, திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாவே விளங்குறாரு. அவர் கேட்கிற எந்த இதுக்கும் அவனோட பதில் சொல்ல முடியாம தவிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் இல்லத்த அரசிகள் பெண்கள் எல்லாம் அரசியல் பக்கம் திரும்பினது அப்பதான். அதுக்கு முன்னாடி எனக்கு அறிவு தெரிஞ்சு அரசியலை பத்தி பேசவே மாட்டாங்க. இல்ல குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்குற, அதாவது ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், தனியார் நிறுவனங்கள்ல ஐடி செக்டர்ல இருக்கக்கூடியவங்க அரசியல் பக்கம் எட்டியே பார்த்தது கிடையாது. அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. 100ல் ஒருத்தர் அரசியல்ல கொஞ்சம் கவனிப்பார், மற்றபடி யார் பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க. அது சாக்கடைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சாக்கடையை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு அண்ணாமலை தேவைப்பட்டாரு. அவர் வந்தாரு. வந்த பிறகு நிறைய பேர் கவனம் செலுத்தினாங்க. வயசானவங்க, பெரியவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் யூடியூப் மூலமாக வரக்கூடிய அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு அரசியல் விழிப்புணர்வை அண்ணாமலை ஏற்படுத்தினாருங்கிறது, அதே மாதிரி ஒரு துணிஞ்சு பேசலாங்கிற தைரியத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தது அண்ணாமலை. அந்த வழியில அவரை தொடர்ந்து பயணப்பட அனுமதிச்சு இருந்தாருன்னா அநேகமா இன்னைக்கு அவரே கூட முதலமைச்சர் ஆயிருக்கலாம். பாஜக ஒரு வலுவான கூட்டணி. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில ஒரு அணியை அமைச்சு அந்த அணிக்கு 18% மேலான ஓட்டை உருவாக்கி வச்சிருந்தாரு அண்ணாமலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி உருவாக்கி வச்ச ஓட்டு இன்னைக்கு அந்த கட்சி அதே கூட்டணி நீடிச்சு வந்திருந்தா 1-2 கட்சி புதுசா உள்ள சேர்றதுக்கு வாய்ப்பு. அதே சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு பயணத்தை அவர் பிளான் பண்ணியிருந்தார். தமிழ்நாடு முழுக்க கிராமம் கிராமமா ஒரு
ஒரு பயணத்தை அவர் முடிவு பண்ணி வச்சிருந்தார். அந்த இதுக்கும் இடைஞ்சல் இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னும் ஒரு ரவுண்டு வந்திருப்பாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருப்பாரு, அவர் ஒரு பெரிய இதை உருவாக்கி இருப்பார். அப்போ வந்து 2 பேர் வந்திருப்பாங்க. அண்ணாமலை வந்து அறிவாளி, திறமையான ஆளு, அவர் தகுதியான ஆளு, இன்னொருத்தர் ஒரு நடிகருங்கிற ஒரே ஒரு தகுதியை மட்டுமே வச்சுட்டு வராரு விஜய். அப்ப இதுல யாரு நம்ம வந்து தேர்ந்தெடுக்குங்கிற ஒரு நிலை மக்களுக்கு வந்திருக்கும். அநேகமா அண்ணாமலைக்கு கூட்டணியும் பலமா இருந்ததுனால அது ஒரு நல்ல கூட்டணியா இருந்திருக்கும். ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த கூட்டணிக்கே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவை கொடுத்திருப்பாங்க. இப்ப அதே சமயத்துல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நான் முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன், ஒரு தெருவும் திண்ணமா தான் போவார் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதை நோக்கி அதை வச்சுதான் சொன்னேன். அவர் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வந்து ஒரு 5-7%, 8%, 6% அந்த மாதிரி ஓட்டுக்கு அதிமுக போயிருக்கும். எம்எல்ஏ எல்லாம் பெரிய அளவில் எம்எல்ஏ இல்லாம போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அப்படியே இந்த பக்கம் திரும்பி போயிருப்பாங்க, அண்ணாமலை பக்கம் போயிருப்பாங்க. அதிமுக உள்ள எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள், காலகாலமா ரெட்டையிலுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கூட நிறைய பேர் அண்ணாமலை வந்த பிறகு அவர் பக்கம் திரும்பினாங்க. மிச்சமீதி உள்ளவங்களும் போயிருப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. அவருக்காக ஓட்டு போட யாரும் தயாரம் இல்லை. ஏதோ எம்ஜிஆர் காலத்து அதிமுக அதுக்காண்டி போடுவோம், ரெட்டையிலுக்காண்டி போடுவோம், அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு மேல பாசம் அதனால போடுவோம், இப்படிதான் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு இப்போ வந்தது அண்ணாமலைக்காக வேண்டிய வந்த ஓட்டம் கொஞ்சம் உள்ள உழுந்துச்சு. அதெல்லாம் வந்த பிறவே காப்பாற்ற முடியல, இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கழுத தெரிஞ்சு கட்டணமான கதையா தான் அதிமுகவுக்கே இருக்கு. அதனால அண்ணாமலை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் பாஜக வந்து 2வது பெரிய கட்சிங்கிற மாதிரியாவது வந்திருக்கும் தமிழ்நாட்டில். அதை கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டாங்க. எல்லா புகழுக்கும் வந்து குருமூர்த்திக்கு சொல்லணும். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். அதாவது அண்ணாமலையை வந்து மாநில தலைவரா நீடிக்க கூடாதுங்கிறதுல வந்து நம்ம அன்னைக்கு இருந்த பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே வரிஞ்சு கட்டி வேலை பார்த்தாங்க. ஆனா அண்ணாமலையை மாத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாரும் மாத்திருக்க மாட்டாங்க, மேலிடம் ஏத்துக்காது. ஆனா அண்ணாமலை ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாரு. நான் வந்து பாஜகவை தமிழகத்துல ஆளுங்கட்சியா கொண்டு வரதுக்கு நான் வந்து பாடுபட தான் வந்திருக்கேனே ஒழிய கண்டவனெல்லாம் முதலமைச்சராக நான் பாடுபட மாட்டேன்னு சொன்னார். தெளிவா சொன்னார். அதை எடப்பாடி பழனிசாமியை மைண்ட்ல வச்சே சொன்னார். பண்ண மாட்டேன், அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் மாநில தலைவரை நீடிக்க மாட்டேன், சாதாரண ஒரு காரியகர்த்தாவா இருந்துட்டு போறேன் மோடிக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பாயிண்ட வந்து இவங்க, ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னதை செய்யக்கூடிய ஆளு, அப்ப அவரை வந்து அதை கரெக்டா பிடிச்சாங்க. அதுல குருமூர்த்தியில இருந்து நம்ம பாஜக மூத்த தலைவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, இன்னும் பத்திரிகையாளர் இதுல இருக்கக்கூடிய 5-6 கேடுகட்ட ஆட்கள் எல்லாம் இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அதிமுக கூட்டணி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. முக்கியமான நோக்கம் அதிமுக கூட கூட்டணி கொண்டு வந்து தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சு ஒரு பெரிய இதை பண்ணணும். பிஜேபி எப்படி வளரும்? அதிமுக கூட கூட்டணி வச்சா இல்ல திமுக கூட பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா பிஜேபி எப்படி வளரும்? வளராது. சீட்டு கம்மியா போயிரும், கம்மியான எம்எல்ஏ வெற்றி பெறுவாங்க. அது பேர் எப்படி வளராது. சரியா? அப்ப தனியா ஒரு அண்ணாமலை உருவாக்குன அந்த பாஜக தலைமையில ஒரு அணி வரும்போது தான் பாஜக வளரும். அப்ப இதை அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க நோக்கம் அதுவல்ல, பாஜக மேலிடத்தை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்டா இருந்துச்சு. அதனால நாங்க அண்ணாமலைக்கு எதிரி எல்லாம் கிடையாது, அதிமுக கூட்டணி வச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால அந்த திமுக அப்படித்தான் காலி பண்ண முடியும். இல்லைன்னா திமுகனுடைய இது இங்க இருந்த எல்லாருமே திராவிடியா பாஜகக்காரங்க. பாஜக இருந்து எல்லா மூத்த ஆட்களுமே வந்து திமுக கூட கூட்டணி வேணும், ஆனா திமுக கூட விசுவாசம் வேணும், அங்க ஒரு அண்டர்லிங் வேணும். அப்படித்தான் எல்லாரும் அவங்கவங்க தொகுதியை வாங்கி தொகுதிக்கு எதிராக திமுக வேட்பாளர்லாம் அட்ரஸ் இல்லாத ஆட்கள்லாம் போட்டு தான் கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களோட நோக்கம் வந்து அண்ணாமலையை காலி பண்ணணும், அதில் பதவியில இருந்து தூக்கணும்னு நினைச்சாங்க, தூக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரியா முதல் ஆளா இருந்தது குருமூர்த்தி. அவர் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு தெரியுமா? இப்போ பழையபடி என்ன பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு என்ன இருக்காரு. உண்மையிலே நானும் அறிவாளி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஏன் நான் இந்த பாயிண்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தம்னா, கடந்த 2-3 நாள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் உள்ள கமெண்ட் செக்ஷனை மூடி வச்சுட்டு பூட்டு போட்டு மூடி வச்சுட்டார். ஏன்னா அந்த அளவு கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மூடி வச்சார். நேற்றுக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேல சாயந்தரம் வந்து பழையபடி ஒரு சின்ன ட்வீட்டை போட்டு அதில் திறந்து விட்டார். அதுல அவர் என்ன ட்வீட் என்னத்தை போட்டிருக்காரு அப்படின்னா, சிலர் இந்த மாதிரி உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்களே, நீங்க தான் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குறதுக்கு காரணம்னு சொல்றாங்க, நீங்களும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், அதாவது முக்கியமான ஆள்ல நீங்களும் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்றாங்களேன்னு ஒரு கேள்வி யாரோ ஒருத்தர கேட்க வச்சு அதுக்கு இவர் பதில் சொல்றாராமா. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அதில் ஒரு சின்ன லாஜிக், அந்த ட்விட்டர் பக்கத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தார். சரியா? அதாவது கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு, லாக் பண்ணி வச்சுட்டாரு. வச்சுட்டு இதையும் போட்டிருந்தாரு. சரி, அவருக்கு நட்போட்டத்துல இருந்தே கேள்வி கேட்க அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வச்சிருந்தாங்க. இல்ல ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை மாதிரி யாராவது கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருவேன், ஆனா இப்ப நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையே வரக்கூடாதுன்னு சொன்னக்கூடிய ஒருத்தரா நான் இல்ல, அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவரா நீடிக்கணும்னு சொன்னதுல ஒருத்தரா தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தார். எவ்வளவு பெரிய அறிவிச்சித்தனமான பதில் பார்த்தீங்களா? பாஜகவும் அதிமுக கூட்டணி வச்சாலே அண்ணாமலை வெளியே போயிருவேன்னு சொல்லிட்டாரு. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாரு, அதை செய்தார். அப்போ உங்க நோக்கம் வந்து கூட்டணி வைக்கணும், முதல் அண்ணாமலை பேசுவீங்க, எடப்பாடி
பேசும் முன்னாடி அண்ணாமலைகிட்ட பேசுவீங்க இந்த மாதிரி கூட்டணி வச்சா வரும். அப்ப அவருடைய பாயிண்ட சொல்லுவார். இல்லாமே நம்ம கட்சி இப்படி எல்லாம் வரும், பாஜகவை இப்படி எல்லாம் கொண்டு வர முடியும், இந்த கூட்டணி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு, அடுத்த இதுல இன்னும் ஒரு 12% ஏறும், தானாகவே ஏறும். அப்ப அதுவே ஒரு 30% மேல கிராஸ் ஆயிரும். அது பிறகு ஊரா போய் இன்னொருக்கா ரவுண்ட் எல்லாம் போகும்போது இன்னும் ஒரு வரவேற்பை உருவாக்குவோம். அப்படித்தானே அவருக்கு இதை சொல்லியிருப்பார்ல, அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா. எல்லா குண்டும் தோண்டி வச்சுட்டு கடைசியில அண்ணாமலையை நான் மாநில தலைவர் எடுங்கன்னு சொன்ன ஒருத்தன் இல்ல. எவ்வளவு பெரிய அறிவாளிகளுடைய கீழ்த்தரமான பதிலா இருந்துச்சு இது, சில்லறத்தரமான பதில் இது. அதாவது நீங்க அண்ணாமலையை நான் நேரடியா போன்னு சொல்லல, சொன்னல நானும் ஒருத்தன் இல்ல, நீங்க இருக்கணும்னு சொன்னல நானும் ஒருத்தன். ஆமா சொல்லிட்டீங்க, உண்மைதான். வானதியும் அப்படித்தான் சொன்னாங்க, தமிழத்தையும் அப்படித்தான் சொன்னாங்க, நயினாரும் அப்படித்தான் சொன்னாரு, எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அதிமுக கூட்டணி வச்சா இவர் பேர் வாரி உலகத்துக்கே தெரியுமே. இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டு அப்புறம் நான் யோக்கியம் நல்லவே, எனக்கு சப்பந்தம் இல்ல. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, பிஜேபி அண்ணாமலை ரொம்ப வேகமா போயிட்டாரு, அப்படி வேகமா போக கூடாது. பிஜேபி கட்சியில கட்சி தலைவர் என்ன வேகமா போகணுமா ஆமா மாதிரி போகணுமாங்கிறத அவர்லாம் முடிவு பண்ணி தெருவா அலைஞ்சு கட்சியை வளர்த்துட்டு கிடக்காரு. அவர்கிட்ட போய் வேகமா போவாதுங்க அப்படின்னு நீங்க பிஜேபிக்கு உள்ளால நீங்க கட்சிக்கு உள்ளால இருந்து நிர்வாகியா இருந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகணும், 15 கிலோமீட்டர் வேகத்துல போகணுமா இல்ல 9 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம் முடிவு பண்ணிருக்கலாம். அவரு கட்சியை வளர்த்து அடிச்சு நவுத்தி தூக்கிட்டு வர்றதுக்கு பாருங்க 2 வருஷம் தான் ஆச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் ட்விட்டர்ல தான் ஆரம்பிச்சார். சரியா நிறைய இடங்கள்ல கட்டமைப்பே கிடையாது, எந்த இடத்துல எந்த தொகுதியிலும் பெருசா கிடையாது, வேட்பாளருக்கு அறிமுகமே கிடையாது, ஆட்சியை பிடிச்சு விட்டாங்க. என்ன சொல்ல போறிய? அப்படிதான் ஒரு மூத்த பத்திரிகைகள் நடந்து பீத்தி நடந்தார். அதாவது பிஜேபியில 15 பேர் வேட்பாளர் இருக்காங்களா போடுறதுக்கு, விஜய்கிட்ட எத்தனை வேட்பாளர் இருந்தாங்க? ஒவ்வொருத்தர பொறுக்கி தேடி வேற கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் தூக்கி போட்டாங்களா இல்லையா? விஜய்க்காண்டி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி அண்ணாமலைக்காக ஒரு இது உருவாகி வருது, அதை கெடுத்து நாசம் பண்ணி விட்டுட்டு இப்ப சப்பக்காரன் சொல்லிட்டு நாங்க இதைத்தான் செய்ய அதைத்தான் செய்யதான் சொல்லிட்டு, ஏன்னா இப்ப வேற தப்பிக்க முடியல. இது அவ்வளவுக்கும் நம்ம தான் காரணம், சூத்திரதாரி நம்மளும் ஒரு ஆளுன்னு ஆகி போச்சுது, வேற வழி இல்ல. அப்ப அதை பூசி மெழுகிறதுக்கு இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, மறுபடியும் அண்ணாமலை வந்தா மட்டும்தான் பிஜேபியை பழையபடி கட்டமைக்க முடியும். அது வேற வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை வர்றது மட்டும் கிடையாது, அவர் வந்த பிறகு இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதை பாஜகவினுடைய உயர்மட்ட குழு, அதாவது தமிழகத்துல உள்ள மேல்மட்டத்தில் உள்ள குழு நாங்க விசாரிச்சு நாங்க அதை பத்தி ஆலோசிப்போம் அப்படின்னா மேல்மட்ட குழு யாரு? தோத்து போன அத்தை வேற மேல்மட்ட குழு. இந்த தோத்து போனவங்களே இருந்து தோத்ததுக்கு காரணம் என்னங்கிறதையும் அவங்களே கமலாலயத்துக்கு டிஸ்கஸ் பண்ணி இல்ல என்னத்த பண்ணுவாங்க சொல்லுங்க, என்ன தீர்வு கிடைக்கும் சொல்லுங்க? இவங்க தானே தோக்குறதுக்கு காரணமே, இவங்களே அதுக்கு காரணம் என்னன்னு இவங்களுக்கே தெரியும். அப்புறம் அங்க போய் என்ன காரணத்தை சொல்லுவாங்க, எப்படி பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் முயற்சி பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை கையில கட்சியே கொடுத்தோம். தனி கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலை செயல்பட்டு இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி தனி கட்சியை பாஜகங்கிற பேர்ல தமிழ்நாட்டில் தனி கட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்த கையில. இல்லைன்னா மேற்குவங்காளம் வந்திருக்கு, மேற்குவங்காளம் அன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அதை சுயந்த அதிகாரிக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை கொடுத்தாதான் அவருக்கு 2.0 தலைவர் ஆக்கி 2.0 கையில கொடுத்து நீ மாநில நிர்வாகி அவ்வளோத்தையும் மாத்திக்க, மாவட்ட தலைவர்கள் யார் உனக்கு ஒத்து வரலையே மாத்திக்க, நீ என்ன சொல்றியோ அதுபடி மற்றவங்க கேட்டா போதும். ஏன்னா இவரு கரெக்டா ஐபிஎஸ் ஆபீசருங்கிற எல்லாரும் மறந்துட்டாங்க. அது ஏன் மோடி அமித்ஷா எல்லாம் மறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவர் ஒரு கட்சியை நோட்டாவுக்கு கீழே 0.67% நினைக்கிறேன், அப்படி இருந்த கட்சியை தூக்கி நிறுத்தி 11.24% ஓட்டுக்கு கொண்டு வந்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு முன் வந்தார். இல்ல அவரு எப்படி வருவாரு? 2.6% அதை வச்சு நான் என்னங்க பண்ண போறோம், நாக்க வலிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்க மாட்டாரு. பிஜேபி கூட்டணி வைக்க காரணமே அந்த ஓட்டு சதவீதம் தான். அந்த ஓட்டு சதவீதத்துக்கு காரணமானவர் யாரு? அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்கு அடுத்து என்னமோ இதை எப்படி 25, 30, 35 கொண்டு போகணும்னு தெரியாதா? என்னங்க இது மேல்மட்டத்தில் பிழை செய்தார்கள் அந்த நேரத்தில் நம்ம இதை பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தா அது ஒரு பெரிய சந்தர்ப்பம். பாஜக நல்லது, அவருக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. அவருக்கு பாட்டு பழைப்ப பார்த்துட்டு போவார், வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பார், அவ்வளவுதான். கம்பெனிகளை ஆரம்பிச்சு வேற ஏதாவது தொழில் பண்ணுவார், இல்லை விவசாயம் பண்ணிட்டு போயிருவார். ஆனா அவர்கிட்ட கையில கட்சியை கொடுக்கறதா இருந்தா இந்த நெருக்கடி கொடுக்காம அவர் வடக்கேன்னு சொன்னா தெக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேரை கூட வைக்காம பாண்டிச்சேரியில காங்கிரஸ் தோத்து போச்சு. உடனே வைத்தியலிங்கம் நினைக்கிறேன் அவர் உடனே மானஸ்தன் உடனே தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பாஜக மட்டரகமான அடி வாங்கியிருக்கு, தோத்திருக்கு, மிகப்பெரிய தோல்வி இது. ஆனா தோத்திருக்கு. இதுவரைக்கும் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்னமும் பதவியில தான் இருக்கார். ஒரு மரியாதைக்காவது அவர் அந்த ஒரு ஒப்புமைக்காகவாவது அவர் ராஜினாமா பண்ணிருக்கணும் நேரம். அப்புறம் மேல்மட்டத்தில் என்ன சொன்னாங்க வச்சாங்கன்னு வேற, அவர் பண்ணிருக்கணும், அவராக செய்திருக்கணும், முன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கணும். எல்முருகன் அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணிருக்கணும். இவ்வளவு தொடர் தோல்விக்கு காரணமான ஆயிட்டேன். 2021 அவர் தோத்து தான் போனாரு. பழையபடி அவரை கொண்டு போய் எம்பி எலெக்ஷன் விட்டாங்க, பழையபடியும் தோத்தாரு. பழையபடி
இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல விட்டாங்க, பலபடியும் அவர் தோத்து போயாச்சு. கட்சியினுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை வாங்குறதும் சரி, தொகுதிகளை வாங்குறதும் சரி, எல்லாருமே அவரும் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கும் அதில் முக்கிய பங்கு இருக்கு. கண்டிப்பாக அவரும் வந்து உடனடியாக அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கணும். செய்துட்டு இந்த தோல்விக்கு நானும் பொறுப்பேற்றுறேன்னு சொல்லியிருக்கணும். அதை இவங்க உப்பு போட்டு சுவாரத்துங்கிறான்னு எனக்கு தெரியல. மற்றவங்களும் அதே மாதிரி தான். வானதியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த பதவி முடியக்கூடிய நிலையத்தை முடிஞ்சிட்டு, கிட்டத்தட்ட அந்த தேசிய மகளிர் அணி தலைவி வந்து மகளிர் மோர்ச்சா அது முடிஞ்சிட்டு. அடுத்து புது நிர்வாகிகளை போட போறாங்க. அதனால அவங்ககிட்ட பதவி இல்லை, ஆனால் அவங்களுக்கு பங்கு இருக்கு, பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி 2 மாநில கவர்னருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இதுதானே உண்மை. இன்னும் மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் உண்டு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்பை ஏற்கணுங்க. வெற்றி பெற்றா நாங்க வந்து எல்லாம் கொண்டாடணும், தோல்வி அடைஞ்சா நாங்க வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது அண்ணாமலைக்காக தோத்து போனாங்க சொல்ற மாதிரி 2.0 அண்ணாமலை கொடுப்பாங்க நான் நம்புறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய இதுக்கு வருவார்னு நினைக்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இது கிடைக்கும். அப்படிதான் முன்னாடி பண்ணாரு. அதே மாதிரி கட்சியை வந்து 3வது இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்தாரு. இப்ப வந்து நின்ன வேட்பாளர் எல்லாரும் 3வது இடத்துக்கு போய் கட்சியை வந்து தோல்வியில 3வது இடத்துல கொண்டு விட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து முதல் எம்எல்ஏ உருவாக்கின மாவட்டம், பத்மநாபன் தொகுதி அது. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 இடத்துல தாமரை சிம்பல் போட்டியிட்டது, 5 இடத்துலயும் 3வது. கேவலமான தோல்வி அது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வி. அதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்கணும். அதுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பு, முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதுக்கு பொறுப்பேற்று கொஞ்ச நாளைக்கு ஒரு குறைஞ்சது அதிகபட்சமா ஒரு 10 வருஷம் கொடுக்கலாம். அது இல்லாட்டா கூட 5 வருஷமாவது முழு சுதந்திரம் கொடுத்து அண்ணாமலையை இயங்க விடணும். இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதுதான் வழிவிடணும். முக்கியமா வழிவிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒத்துழைச்சு இவங்க போனாங்கனாலே கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும். மறுபடியும் 2031 ஆட்சி பிடிக்க, அதாவது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வரும்போது 31 ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு கட்சி வரும் நான் நம்புறேன். பாஜக கூட எதிர்காலம் வரும். ஆனா அண்ணாமலை தவிர இப்போதைக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை. ஒருவேளை பின்னாடி யாராவது ஒரு ஆள் அவரை விட சிறப்பாக செயல்படக்கூடிய ஆள் வந்தா கூட வரலாம். அது இப்போ எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தேசியவாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம இந்துடா படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. கமெண்ட்லையும் லிங்க் கொடுப்பாங்க, இந்த இதுலையும் லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாரத மீடியாவிலையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு அதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஒரு 100கணக்கான பேருடைய பங்களிப்பு தான். அது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். கொஞ்சம் லாபத்தோடு கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு சின்ன லாபத்தோடு கொடுக்கலாம்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் உள்ள நிலவரப்படி 12,50,000 ரூபாயை தாண்டி இருக்கு. அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் அந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதில் அவசியம் நீங்கள் வந்து இதில் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணணும். இது வரைக்கும் படம் பார்த்துட்டு பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் பண்ணுங்க. அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பரு, அந்த மற்ற ஜிபே நம்பரு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க சொல்கிறேன். அவசியம் நீங்கள் வந்து கொடுக்கணும். முடிஞ்சுன்னா வேறு இடத்துல QR கோடு கூட கொடுத்தாங்கன்னா அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வரலாம். இல்லைன்னா ஜிபே நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வரலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அதை செய்யணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் அந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.